Glory be to God. இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 5ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களை தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 5ஆம் அதிகாரம் முதல் 11 வேத வசனங்களை எடுத்து பாருங்கள். நான் 9வது வசனத்தை மட்டும் வாசிக்கட்டும். இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது. கவனியுங்கள், வாசற்படியிலே வந்திருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, திருமறையிலே பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் வரலாறும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல பாடங்களை போதிக்கிறது, நல்ல எச்சரிப்பை தருகிறது. இங்கே அனனியா சப்பீராள் என்கிற ஒரு தம்பதியரை குறித்து அந்த வேத பகுதியிலே வாசிக்கிறோம். கிறிஸ்துவ உலகத்திலே எல்லாருக்கும் இந்த அனனியா சப்பீராள் தம்பதியரை குறித்து நன்கு தெரிந்திருக்க கூடும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் 3 வகையான அனனியாக்கள் வருகிறார்கள். ஆனால் இங்கே எழுதப்பட்ட இந்த அனனியா சப்பீராள் தம்பதியர் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, முதலாவது நூற்றாண்டிலே எருசலேமில் இருந்த ஆதி திருச்சபையிலே ஃபர்ஸ்ட் ஃபேமிலியாக அங்கத்தினராக இருந்தவர்கள். இவர்கள் born again தம்பதியர். இவர்கள் இயேசுவை தங்கள் இரட்சகராக தங்கள் மீட்பராக ஏற்றுக்கொண்டவர்கள். அன்றைய காலகட்டத்திலே அந்த ஆதி திருச்சபையிலே சுமார் 8000 அங்கத்தினர்கள் இருந்தார்கள். அந்த அவ்வளவு அங்கத்தினர்களிலும் பெஸ்ட் காங்கிரிகேஷன், ஒரு புனிதமான சபை அந்த நாட்களிலே. அது இவர்கள் ஃபர்ஸ்ட் ஃபேமிலியாக இருந்தார்கள். சிறந்த சபையிலே, புனிதமான சபையிலே, பெஸ்ட் காங்கிரிகேஷன் உள்ள ஒரு சபையிலே இந்த தம்பதியர் பேட் எக்ஸாம்பிளாக, worst எக்ஸாம்பிளாக காணப்பட்டார்கள். நான் பெரிய சபைக்கு போறேன், பெஸ்ட் சபைக்கு போறேன் அப்படிலாம் சொல்லுவதனால நீ பெஸ்டாக மாறிவிட மாட்டாய். உன்னை ஆவிக்குரிய ஜீவியத்திலே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கேட்கிற வசனத்தின்படி நீங்கள் வாழ வேண்டும். ஏதேன் தோட்டம் டிலைட்ஃபுல் கார்டன், மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தோட்டம், பெஸ்ட் பிளேஸ். ஒரு குறையும் இல்லாமல் இருந்தார்கள். ஆனா எப்படி வாழ்ந்துட்டாங்க? ஆதாம் ஏவாள் பாவம் செய்து விட்டார்கள். ஆகவே பெஸ்ட் பிளேஸ், பெஸ்ட் காங்கிரிகேஷன், புனிதமான சபை என்பதினால் நீ பரிசுத்தமாகி விட மாட்டாய். I should not be bad example or worst example. பிரியமானவர்களே, நீங்கள் எந்த ஆலயத்தில் இருந்தாலும் வேத வசனத்தை கேட்டு வேத வசனத்தின்படி வாழுங்கள். நீங்கள் பெஸ்ட் கப்பலாக இருப்பீர்கள். பிரியமானவர்களே, இந்த சப்பீராள் என்றால் அழகு, நீலக்கல் என்ற ஒரு கருத்து. நீலக்கல் மிகவும் விலையேற பெற்றது. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் ஃபேமிலியிடம் பெஸ்ட் காங்கிரிகேஷன் இருந்தாலும், பெஸ்ட் பிளேஸில் இருந்தாலும், இந்த தம்பதியார் ஆண்டவர் விரும்பும் பரிசுத்தம் அவர்களிடத்தில் இல்லை. இவர்கள் இருவரும் பரலோக வாழ்வை அடையவில்லை. காரணம் என்ன? இவர்கள் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய அஸ்திபாரம் சரியில்லை.
ஆவிக்குரிய பவுண்டேஷன் சரியில்லை. உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில் பவுண்டேஷன் எப்படி இருக்கு? முதலாவதாக இந்த அனனியா சப்ராளுடைய வாழ்க்கையிலே பெருமை இருந்தது. பெருமை நிறைந்த ஒரு தம்பதியர். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்களை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் அந்த 4ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பார்க்கணும். ஸ்பிரிச்சுவல் ஹை எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கிறது. ஸ்பிரிச்சுவல் ஹை நாம் பார்க்கலாம். 34, 35 வசனம். விசுவாசிகள் நிலங்களையும் வீடுகளையும் விற்று அதன் கிரயத்தை அப்போஸ்தலருடைய கையில கூட கொடுக்கலீங்க. அப்போஸ்தலர் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவங்க காலாண்ட பத்திரமா வச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா இப்ப இருக்கிற திருசபையினுடைய அங்கத்தினர்கள் பாஸ்டருடைய கையில கொடுக்க மாட்டாங்க. வெட்கக்கேடாக இருக்கிறது. போகட்டும். அப்போஸ்தலர் அங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த சபையினுடைய அங்கத்தினர்கள் நிலங்களையும் வீடுகளை விட்டு பாதப்படியில வந்து வச்சுட்டு போனாங்களாம். வசனம் 36, 37. பர்னபாவும் தனக்கு உண்டாய் இருந்த நிலத்தை விட்டு அதன் கிரயத்தை அப்போஸ்தலருடைய பாதப்படியிலே வைத்தார்கள். அவர்களுடைய பெயர் அங்கு மாற்றப்படுகிறது. இத அந்த ஃபர்ஸ்ட் ஃபேமிலின்னு சொன்ன அந்த அனனியா சப்ரா ஃபேமிலி மைனூட்டா கவனிக்குது. இந்த நிகழ்வுகள் அவர்களை தூண்டியது, உற்சாகப்படுத்தியது. அவர்களுக்கு ஒரு எண்ணம் வந்தது, நாம் கூட நம்முடைய நிலத்தை வீட்டை வித்துட்டு அப்போஸ்தலருடைய பாதப்படியில வச்சா நம்முடைய பேரு மாற்றுவாங்க, நமக்கு புகழ் வரும், நமக்கு மேன்மை வரும் என்று அவர்கள் நினைத்திருக்கக்கூடும். பிரியமானவர்களே, நான் ஒரு வார்த்தை சொல்றேன். எவருடைய செயலையும் கண்டு காப்பி அடிக்காதீர்கள். இன்றைக்கு அநேக ஊழியர்களும் சரி, விசுவாசிகளும் சரி, அவர் அப்படி வாடுறாரு, அந்த சபை பாஸ்டர் அப்படிப்பட்ட கூட்டம் நடத்துறாரு, இவங்க காப்பி அடித்து செய்யறாங்க. இந்த காப்பி அடித்து செய்வதனால நீ பரலோக ராஜ்யத்தை போயிடுன்னு நினைச்சிடாதே. ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு தரிசனம் இருக்கணும், தெய்வீக வெளிப்பாடு இருக்கணும், திருமறை வசனத்தோடு நம்ம வாழணும். பிரியமானவர்களே, நான் இந்த கனிகாபுரத்துக்கு வந்தது 1981 தேவன் கொடுத்த ஒரு தரிசனம். 1981 கனிகாபுரம் எப்படி இருந்தது என்று அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் சொல்வார்கள். அந்த தரிசனத்தோடு வந்தேன். அந்த தரிசனத்தோடு இப்பொழுதும் 81 இருந்து 2024 வரைக்கும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவேதான் ஊழியத்தில் எத்தனை மேடு பள்ளங்கள், கஷ்டங்கள், கசப்புகள் வந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருந்து அவைகள் எல்லாவற்றிலும் ஜெயித்து தெரிகிறார். யாருடைய எந்த ஊழியக்காரனுடைய செயலையும் ஊழியத்தை பார்த்து நான் காப்பி அடிப்பதே கிடையாது. இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, அந்த பர்னபாவுக்கு பேரு மாத்திட்டாங்க, புகழ் வருது, மேன்மை வருது, எல்லாரும் ரொம்ப பெருசா நினைக்கிறாங்க. ஏன் நாம் கூட இவர்களை போல நிலத்தை விற்று அப்போஸ்தலருடைய பாதப்படியில வச்சு நாம் கூட பெயரை வாங்கலாமே என்ற ஒரு எண்ணத்திலே அவர்கள் விற்றார்கள். பிரியமானவர்களே, நான் ஒரு காரியத்தை சொல்றேன். மேக் a name for themselves எனலாம். ஒரு குட் இமேஜ் இருக்கணும், நமக்கு ஒரு குட் ஃபேம் இருக்கணும், ஊழியரை நம்மளை போற்றணும், சபை அங்கத்தினர்கள் நம்மளை புகழணும். அந்த எண்ணத்திலே தான்
இவர்கள் மற்றவர்களை பார்த்து நிலத்தை விற்றார்கள். குட் இமேஜ். இன்று அநேக நன்கொடை கொடுப்பாங்க. திருசபைக்கு, மிஷனரி பணிக்கு, சுவிசேஷ பணிக்கு நன்கொடை கொடுப்பாங்க. தங்க பெயர், தங்க புகழ், தங்களுடைய மேன்மை வர வேண்டும் என்று கொடுப்பாங்க. இப்ப கிடையாது. அதுக்கு முன்னால ஒரு ஃபேன் கொடுத்தா போதும், அதுல 3 ரக்கில் அவங்க பேர் இருக்கும். ஒரு டியூப் லைட் கிஃப்டா கொடுப்பாங்க, அந்த டியூப் லைட் பட்டியல் அவங்க பேரை எழுதியிருப்பாங்க. இப்ப கிடையாது. ஆரம்ப காலத்துல இன்றைக்கு கூட அநேக பேர் பிரஸ்தாபத்திற்காக, ஃபேம், புகழுக்காக, மேன்மைக்காக கொடுக்கிறார்கள். தவறு. அனனியா சப்பிரால் மற்றவர்களை காப்பி அடித்து பேர் பிரஸ்தாபத்துக்காக, பெருமைக்காக நிலத்தை விட்டால் ஒரு தரிசனம் கிடையாது, ஒரு வெளிப்பாடு கிடையாது. உண்மையாக அவர்கள் விட்டு கொடுக்கவில்லை. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம். கொலோசியர், ப்ளீஸ் ஓபன் யுவர் பைபிள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம். நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷருக்கு என்று செய்யாதீர்கள். அதில் நீங்களே சொல்லுங்க, என் பேருக்காக செய்ய மாட்டேன், என் பெருமைக்காக செய்ய மாட்டேன், என் உயர்வுக்காக செய்ய மாட்டேன், என் புகழ்வுக்காக செய்ய மாட்டேன். நான் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்வேன். கரங்களை தட்டி தெய்வத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த அனனியா சப்பிரால் இடத்துல ஆவிக்குரிய அஸ்திபாரம் கிடையாது. ஆகவேதான் அவங்க பரலோக ராஜ்யத்தை போகல. இருவரும் தேவ ஆலயத்திலே சடுதியாக சேர்த்தார்கள். நான் படிக்கும் போது ஷாக் ஆச்சு. தேவனுடைய ஆலயம், அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள், அப்படியே ஒவ்வொருவரும் விழுந்து செத்தார்கள். இந்த அனனியா சப்பிரால் நிலத்தை விற்றார்கள். என்ன செய்து வித்தாங்க? அப்போஸ்தலருடைய பாதப்படியில் வச்சா மற்றவர்கள் போல நம்முடைய நிலத்தை விற்று அந்த பணத்தில் பொதுவாக அனுபவிக்கலாம் என்று தானே வித்து எல்லாத்தையும் வந்து கொடுத்துக்கணும். ஆனால் திருமறையை வாசித்து பார்த்தால் அவர்கள் எடுத்த தீர்மானத்திலே பின்வாங்கி போனார்கள். ஆரம்பத்தில் நினைச்ச எண்ணம் கரெக்டான ஒரு எண்ணம். That first family had to write a reason to start doing a thing. சரியான காரணத்துக்காக எல்லாரும் போலவும் வித்து சமமாக ஒன்றாக நாம் வாழணும் என்ற ஒரு ஆரம்ப எண்ணம் நல்லா இருந்தது. வசனம் 1, சரியான காரணத்தினால் தான் நிலத்தை விட்டார்கள். நிலத்தை வித்துட்டு பணம் வாங்கி வீட்டு வந்த உடனே அந்த எண்ணம் மாறுகிறது. புரிந்து கொண்டீர்களா? எடுத்த தீர்மானத்தில் தவறிவிட்டார்கள். வித்த பணத்தை முழுவதும் கொடுக்கணும் தான் எண்ணம், அதுதான் ஆரம்பம். பின்பு தவறான எண்ணம் வந்துவிட்டது. ஆவிக்குரிய ரீதியிலே, சரீர நிலைமையிலே நாம் ஆரம்பிக்கும் போது, நாம் துவங்கும் போது சரியான காரணங்கள் இருக்கும். அதை நான் இல்லைன்னு சொல்லல. நிலத்தை விட்ட பிறகு வித்த பணத்தை இவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஒரு பங்கை தன் வீட்டில் வைத்துக் கொண்டார்கள். ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள பேசுறாங்க. விக்கிற வேலைவாசத்தை பார்த்தா, எதிர்காலத்தை பார்த்தா நம்ம எப்படி பிழைக்கிறது? வித்த பணத்துல கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். பிரியமானவர்களே, ஒன்று நாம் சொல்லட்டும். பேதுரும் சரி, ஆண்டவரும் சரி, அனனியா சப்பிரால் உன்னுடைய நிலத்தை வித்து இங்க கொண்டு வாங்கன்னு சொன்னாங்களா? பேதுரும் சொல்லல, ஆண்டவரும் சொல்லல, இவங்களே தான் தீர்மானித்தார்கள். இப்போ என்ன செய்துட்டாங்க? யாருக்கு தெரியாம ஒரு பங்கு அவர்கள் வைத்துக் கொள்ளலாம் என்ற எண்ணம் வந்தது. மீதி பணத்தை கொண்டு போய் கொடுக்கலாம் என்ற எண்ணம் வந்தது.
கவனித்தீர்களா? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம், லாஸ்ட் பார்ட். நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? இந்த எண்ணம் அப்போஸ்தலருடைய பாதப்படியிலே வந்த ஒரு எண்ணம் அல்ல. நிலத்தை விட்ட பிறகு இந்த எண்ணம் அவர்கள் வீட்டில் இருக்கும் போது வந்தது. இங்கிலீஷ்ல அழகா இருக்கும் அந்த வார்த்தை. It was the conception. Why did you conceive this thing in your heart? Conceived this thing. Conception. யோசித்து 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 கருத்தரித்த ஒரு எண்ணம் அது. திடீர்னு வரல, பலமுறை வீட்டில் யோசிக்கிறாங்க. இந்த எண்ணம் வந்தது எப்படி? பலமுறை யோசிக்கிறாங்க. ஐயோ, அவசரப்பட்டு குற்றக்கூடாது. ஆரம்பத்தில் நல்ல எண்ணம், பின்மாற்றம், தடம்புற உள்ளவது, எடுத்த தீர்மானத்திலே பின் வாங்கி போவது, இது தேவன் விரும்பாத ஒன்று. வேறு வார்த்தையில் சொல்றேன், ஹிடன் அஜெண்டா வைத்தார்கள். ஒரு இடன் மறைவாக ஒரு அஜெண்டா வைத்தார்கள். அந்தரங்கமான தவறான ஒரு திட்டத்தை, ஒரு சதியை தீட்டினார்கள். ரகசியமாக ஒரு பங்கை தங்களுக்காக வைத்துக் கொண்டார்கள். இவர்கள் ஆரம்பத்தில் ஒரு நல்ல தீர்மானம், ஆரம்பத்தில் நல்ல ஒரு காரணம், ஆரம்பத்தில் நல்ல ஒரு எண்ணம். ஆனால் நிலத்தை விட்ட பிறகு, பணம் கைக்கு வந்த பிறகு இடையிலே திசை திரும்பி விட்டார்கள், பின்மாற்றம் அடைந்தார்கள், வழி விலகி போனார்கள். விசேஷமா எல்லாரும் சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள், விவேகம் உள்ள ஒரு பெண் இருக்கிறாள். ஒரு ஆணு ரொம்ப வெற்றி பெறுகிறான் என்றால் பேக்ல அவங்க மனைவி ஒரு பெண் சப்போர்ட் பண்றான். ஆனால் அனனியா என்னும் ஒரு ஆணுக்கு அவனுடைய தோல்விக்கு பின்னால் சப்பிராள் என்ற ஒரு பெண் இருந்தாள். அனனியா தப்பு செய்யறான். சப்ரால் என்ன செய்திருக்கலாம்? தன் கணவனை தப்பு செய்யாத மாதிரி தடுத்து நிறுத்தி இருக்கலாம். இன்றைக்கு அநேக பெண்களை உங்களை பார்த்து சொல்றேன், உன் புருஷன் ஏதோ அவசரப்பட்டு அவன் தவறு செய்யறான், நீ என்ன செய்யணும்? செட்டில் பண்ணணும், சரிப்படுத்தணும். உன் புருஷன் செய்கிற தவறோடு நீ கூட சேர்ந்துட்டு அந்த தப்பு செய்யக்கூடாது. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9-12 வேத வசனங்கள். இதை விவாகத்தில் நானும் பல முறை பிரசங்கித்து இருக்கிறேன். நட்புக்கு ஒரு அடையாளமாகும் சொல்லலாம். கணவன் மனைவியாக இணைவது நலமானது, நல்லதாக காணப்படுகிறது. ஒருவர் விழுந்தால் இன்னொருவர் தூக்கி விடுவார். ஆனால் இந்த அனனியா சப்பிராளுடைய வாழ்க்கையிலே அனனியா தவறு செய்யும் போது சப்பிராலும் அதற்கு துணை போனால், பின்மாற்றத்திற்கு, வழி விலகி போவதற்கு, திசை மாறி போவதற்கு சப்போர்ட் பண்ணினான். அது ஆண்டவருக்கு விருப்பம் கிடையாது. உன்னை லேண்ட் விற்க சொன்னா, நீ பணத்தை கொடுன்னு சொன்னா, நீயே தீர்மானம் பண்ற. தீர்மானம் எப்படி? நான் குத்துடும் ஆண்டவரே, யார்கிட்ட சொல்லல, உள்ளத்துல சொல்ற. அது ஆண்டவருக்கு தெரியுது, பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியுது. இந்த அனனியா சப்பிரால் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய அஸ்திபாரம் கிடையாது. இவர்கள் தங்களை நடத்தினவர் இடத்திலே போய் சொன்னார்கள். நீங்க அந்த வேத பகுதியை படிச்சு பாருங்க. நான் சுருக்கமா முடிக்கிறேன், நேரம் இல்லாதபடினால. இவங்க ஏன் போய் சொன்னாங்க? 8000 பேர் இருக்காங்க அந்த சபையில.
அங்கே இருந்தவர்கள் எல்லாரும் என்ன நினைத்து இருப்பார்கள்? பர்னபா செய்தது போல முழு கிரயத்தையும் இந்த தம்பதியர் ஃபர்ஸ்ட் ஃபேமிலின்னு சொல்றாங்களே, இந்த ஃபர்ஸ்ட் ஃபேமிலி தருகிறார்கள் என்று நினைத்திருக்க கூடும். யாரும் நம்மளை தப்பா கனவு போடக்கூடாது. குட் இமேஜ், நான் தான் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, எல்லாரும் கொடுக்கறாங்க, நாம் கொடுக்கணும். தங்களை குறித்து அனைவருக்கும் குட் இமேஜ் வரணும். இல்லைங்க, நான் லேண்டை வித்தேன், கொஞ்சம் என் சேஃப்டிக்காக, என் ஃபியூச்சருக்காக கொஞ்சம் வச்சிருக்கிறேன், இவ்வளவுதான் என்னால கொடுக்க முடியும் அப்படி கொடுத்து இருக்கலாம். ஆனா அவங்க அப்படி கொடுத்துட்டா நம்முடைய இமேஜ் என்ன ஆகும்? நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, எல்லாரும் தப்பா நினைப்பாங்க. நோ 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 நோ. ஆத்தும உள்ளத்தை குறித்து கவலைப்படல, தன் வெளி தோற்றத்தை, அந்த கௌரவத்தை குறித்து கவனம் செலுத்தினார்கள். மனிதர் தங்களை பாராட்டணும். இந்த 8000 மக்கள் இருக்கிறாங்களே, நம்மளை புகழணும். ஆனால் கர்த்தர் என்னை அங்கீகரிக்கிறாரா? நாம் கொடுக்கிற காணிக்கை அங்கீகரிப்பாரா? ஆரம்பத்தில் ஒன்று சொல்லிட்டோம், ஆனா இப்ப திடீர்னு நம்ம அப்செட் ஆயிட்டு கொஞ்சம் வச்சிட்டு இருக்கிறோமே, ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்வாரா? அப்படிலாம் நினைக்கல. சபை மக்கள் புகழணும், குட் இமேஜ் அப்படியே இருக்கணும், அவங்கள போலவே நம்மளும் ஆக்ட் பண்ணணும். வசனம் அழகா சொல்லுது. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம், ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து. டிசெப்ஷன், டிசெப்ஷன். 100ல் ஒரு பங்கு தந்தால் கூட கர்த்தர் அதை அங்கீகரித்திருப்பார். ஏண்டா 100ல் ஒரு பங்கு கொடுக்குன்னு தடி எடுத்து வந்து அடிக்க மாட்டார். ஆனால் அனனியா தன் வீட்டில் டிசெப்ஷன், வஞ்சித்தான், வஞ்சித்து வைத்தான். டிசெப்ஷன். வஞ்சனை என்றால் என்ன அர்த்தம்? வஞ்சித்து விட்டாய். அனனியா முதல்ல சொல்லுவது, சொன்னது மாதிரி நடக்கல, ஏமாத்திட்டான், அதுதான் வஞ்சனை. இவர்கள் வித்ததை அப்படியே தருவேன் என்று யார்கிட்ட சொன்னாங்க? யார்கிட்ட சொல்லல, இவங்க மனதிலே கணவனும் மனைவியும் பேசுகிறார்கள். வித்ததை குத்தலாம், எல்லாரும் மாதிரி குத்தலாம், நம்மளும் எல்லாரும் மாதிரி தான் இருக்கணும் சொன்னாங்க பாருங்க. அது ஆண்டவர் கேட்டார். தேவனிடத்தில் தான் இது தெரியுது. இவர்கள் யாரை வஞ்சித்தார்கள்? பேதுருவையா? நோ 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 நோ, கர்த்தரை வஞ்சித்தார்கள். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பரிசுத்த ஆவியினிடத்தில் போய் சொன்னார்கள். தன்னை நடத்துகிற நடத்திப்புக்காரனிடத்தில் போய் சொன்னார்கள் என்று அல்ல, பரிசுத்த ஆவியானவரிடத்தில் போய் சொன்னார்கள். நம் தேவன் முக்காலத்தையும் அறிந்தவர் அல்லவா? அனனியா சாப்பிடால் முழு பணத்தையும் கொடுப்பேன்னு யார்கிட்ட நீ சொல்லல, ஆனா உள்ளத்துல தீர்மானம் பண்ணிட்டியே. தீர்மானம் பண்ணதை செயல்பாக்கினியே. செயல்ல கொண்டு வரும்போது லேண்ட வித்து பணம் வந்த உடனே, பணத்தை பார்த்துட்ட உடனே உன் மனசை ஏன் மாறி போச்சு? அதுவும் அம்மதியா வந்து அப்போஸ்தலர் பாதப்படியில் வைக்கிறியே. நீ வஞ்சித்து வைத்தாய். போய் சொன்னா யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம், ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அது செய்யாது இருந்தால், செய்யாமற் போனால் அவனுக்கு பாவமாக இருக்கும். எல்லா வித்த பணம் ஃபுல்லா இருக்கு, அதை வந்து கொடுத்துட்டு இருக்கலாமே, அப்ப பாவம் வந்திருக்காது. ஆனா நீ செய்யாம போனபடினால் பாவம். அப்போஸ்தலர் பாதப்படியில் வைத்தான். ஒரு வார்த்தை எப்படி இருக்குன்னா, வைத்தான். நீ வைத்தது முழு பணத்தை அல்ல, ஒரு பகுதி.
எல்லாரும் முழு பகுதியை தந்தார்கள் என்று நினைக்கும்படி அவன் மாய்மாலம் செய்தான். பிரியமானவர்களே, அப்படியே 8000 பேர் மக்கள் மத்தியில் வந்து அப்போஸ்தலர் பாதப்படியில் வைக்க மாய்மாலம் பண்றான். தர்மம் செய்யும் போது மாய்மாலம் வேண்டாம், ஜெபிக்கும் போது மாய்மாலம் வேண்டாம், உபவாசிக்கும் போது மாய்மாலம் வேண்டாம். பாதத்தில் வைத்த பின்பு பேதுரு கேட்கிறார், நீ பரிசுத்த ஆவியிடத்தில் போய் சொன்னாய், சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? சாத்தானுக்கு இருதயத்தை திறந்து கொடுத்துட்டான். யூதாஸ் காரியத்தினுடைய இருதயத்தில் சாத்தான் புகுந்தது மாதிரி தூண்டினது போல அனனியா இருதயத்தில் சாத்தான் நிரப்பக்கூடிய அளவுக்கு, நல்ல வார்த்தை கவனிங்க, நிரப்புகிற வரையில். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள், பூரண கிருபையினால் நிரப்பப்பட்டவர்கள் என்றெல்லாம் இருக்கும். பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட மக்கள் நடுவிலே, எல்லார் மேலும் பூரண கிருபை நிரப்பப்பட்ட மக்கள் நடுவிலே அங்க ஒருத்தர் இருக்கிறான். ஃபர்ஸ்ட் ஃபேமிலி அனனியா சப்பிரால். சாத்தான் இருதயத்தை நிரப்புகிற வரையிலே, கோடிட்டுக் கொள்ளுங்கள், நிரப்புகிற வரையிலே தன்னுடைய இருதயத்தை திறந்து கொடுத்தான். நிரப்புதல் எப்படி வரும்? கொஞ்சம் 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 கொஞ்சமாக இடத்தை திறந்து கொடுத்துட்டே இருக்கிறோம். உடனே கேட்ட உடனே போய் சொன்னான், போய் சொன்ன உடனே செத்துட்டான். அந்த சபை வாலிபர்கள், நல்ல வாலிபர்கள், கொண்டு போயிட்டு அடக்கம் பண்ணிட்டாங்க. மனைவிடோ இன்ஃபார்ம் பண்ணல. இது முடிஞ்ச பிறகு அந்த அடக்கம் பண்ண வாலிபர்கள் சர்ச்சுக்குள்ள வராங்க. அதுக்கு முன்னால சப்பிரால் வரா. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். பேதுரு கேட்கிறார், இவளுக்கு தானே நீ விட்டீர்கள்? ஆம். சப்பிரால் மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது, உண்மை பேச ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனால் தனக்கு கிடைத்த வாய்ப்பை அவள் பயன்படுத்திக் கொள்ளல. ஆண்டவர் எவ்வளவு தருணத்தை கொடுக்கிறார், மீண்டும் ஒரு வாய்ப்பை தருகிறார். மனதை கடினப்படுத்திக் கொண்டாள். சதி செய்வதிலே, பொய் சொல்லுவதிலே, பாவம் செய்வதிலே அனனியா சப்பிரால் ஒருமனப்பட்டார்கள். கணவனும் மனைவியும் ஜெபத்திலே ஒருமனப்பட வேண்டும், வேத வாசிப்பிலே ஒருமனப்பட வேண்டும், துதிப்பதிலே ஒருமனப்பட வேண்டும், ஆலயம் செல்வதிலே ஒருமனப்பட வேண்டும். இவர்களோ சதி செய்ததிலே, பொய் சொல்லுவதிலே, பாவம் செய்வதிலே ஒருமனப்பட்டார்கள். தேவன் 7 காரியங்கள் வெறுப்பதாக நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16 19 வரைக்கும் பார்க்கிறோம். அதில் ஒன்று பொய். They were short-sighted people. எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? நம்ம இவ்வளவு வித்துட்டு இவ்வளவு கொடுத்தா யாருக்கு தெரிய போகுது? யார் பார்த்தாங்க? லேண்ட வாங்கணும் வந்து சொல்ல போறானா? நம்ம வித்தது பண்ணா நம்ம கிட்ட தானே இருக்குது, வேற யாருமே இல்லையே. அது ஆண்டவருக்கு தெரிகிறது. ஆண்டவர் பேதுருக்கு வெளிப்படுத்திட்டார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். பிரசங்கி 12:14 ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். இப்போ நியாயத்தில் கொண்டு வந்துட்டார், நியாயத்தில் கொண்டு வந்துட்டார். மரிச்சு போனார்கள். இந்த மாடம் மரிச்சு போயிட்டாங்க. அதே வாலிபர்கள் தான் போயிட்டு அடக்கம் விட்டு வராங்க. பண ஆசைக்கு இது அடையாளமாக இருக்கிறது. Love of money is lying at the door. Covetousness is lying at the door. இந்த 1 தீமோத்தேயு 6:10 இந்த பண மோகம் இருக்கு பாருங்க, பண ஆசை 1க்கு 2க்கு இல்லாத, அது தீமைக்கு அல்ல, எல்லா தீமைக்கு வேறாக இருக்கிறது. வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுங்க, அனனியா சப்பிராளுடைய தீய பண்பு எனக்குள் வரக்கூடாது. அனனியா சப்பிராளுடைய தீய பண்புக்கு என் இதய கதவை நான் திறக்க மாட்டேன். பொருள் ஆசை வாசற்படியிலே படுத்திருக்கிறது, இவைகளுக்கு இருதயத்தை நான் திறக்க மாட்டேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி